திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். முன்னாடிலாம் ஒரு பொண்ணு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னால் யாரையோ லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வரும். இப்போ அது சுத்தமாக மாறி பொண்ணு பையன் வேணான்னு சொன்னாலே அப்போ பொண்ணு வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபெக்ஷனில் இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அதிகமாகிக்கிட்டே போச்சுன்னா நம்மளோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். டெக்னாலஜின்னு சொல்கிறீங்க, எனக்கு அது தெரியல. எனக்கு லா படி அவங்க எப்படி குழந்தை பெற்றுப்பாங்க என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எப்படி அது சாத்தியம்? அதாவது ஒரு பையன் பொண்ணு சேர்ந்துலனாலுமே ஒரு பொண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் பெற்றுக்கிறாங்க. ஏன் பெற்றுக்கணும்? கல்யாணத்துக்கு அது என்ன கண்டிஷன் சொல்லுதோ அந்த கண்டிஷனுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் கடைசியில் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் பொண்ணுக்கு எதாவது அஃபேர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, அது பையனாக இருந்துட்டா பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, வேறு ஏதோ பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கும்போது தான் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு டவுட் நம்மகிட்ட கொடுக்கும்போது அது கூடவே படித்த ஒரு பொண்ணோட அதுக்கு அஃபேர். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி அவங்களோட அந்த இது அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பார்க்க முடியுது நம்மளால் சோஷியல் மீடியாவில். ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் ஏதாவது பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போது நிறைய பேர் ஆக்சுவலாக பெற்றோர்களே ஓப்பனாக எங்ககிட்ட கேட்குறாங்க, என் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலை அப்படின்னா. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடிலாம் ஒரு பொண்ணு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னால் யாரையோ லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வரும். இப்போ அது சுத்தமாக மாறி பொண்ணு பையன் வேணான்னு சொன்னாலே அப்போ பொண்ணு வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபெக்ஷனில் இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போது. அப்போ பேரண்ட்ஸ்க்கே அந்த இது வந்துருச்சு இப்போது. ஏன்னா இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இது அங்கீகரித்து ஒரு பையனையும் ஒரு பெரிய கல்யாணம், ஒரு பெரிய ரிசப்ஷன் வச்சு அவங்க ஒரு கல்யாணம் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் அங்கீகரிக்கப்பட்டாக்க இது இன்னும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு தான் போகும். அப்போனா நம்மளோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். உங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்ன இதை பற்றி, இந்த ஒரு விஷயத்தை பற்றி? இப்போது இது சரின்னு என்னுடைய கருத்துப்படி எனக்கு அது சரின்னு தோணலை. எனக்கு இது நம்ம ஒரு இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்றாங்கல்ல, இவங்க 2 பேரால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது அந்த நம்மளோட இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அதிகமாகிக்கிட்டே போச்சுன்னா நம்மளோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நமக்கு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயுமே நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. அதனால் ஜப்பானில் நீ 6 குழந்தை வரைக்கும் பெற்றுக்கோ, அதை நாங்கள் குழந்தைங்கள நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது அதாவது அது நார்மல் கப்புள்ஸுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எங்கேருந்து டெக்னாலஜின்னு சொல்கிறீங்க, எனக்கு அது தெரியல. எனக்கு லா படி அவங்க எப்படி குழந்தை பெற்றுப்பாங்க என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எப்படி அது சாத்தியம்? இல்லை, இப்போ நிறைய அதாவது ஒரு பையன் பொண்ணு சேர்ந்துலனாலுமே ஒரு பொண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க. ஏன் பெற்றுக்கணும்? அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். தனிப்பட்ட விருப்பம்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. நான் உங்கள் சேனலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை பக்கத்துலேயே நீங்கள் ஐடி கார்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் ஐடி கார்டு போட மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை உள்ளே விடுவாங்களா? முதல்ல உங்களுக்கு அந்த லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே வர முடியாதுல்ல. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், எனக்கு கழுத்தில் நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் விடுவாங்களா? ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களால் உங்களை தனிப்பட்ட விருப்பத்தை செயல்படுத்த முடியுதா? ஸோ இது ஒரு இன்ஸ்டியூஷன், குடும்பம்ங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ அந்த இன்ஸ்டியூஷனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் மஸ்ட்டு. அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஒரு நல்ல குடும்பம். இல்லைன்னா நம்ம ஒரு காட்டில் மிருகங்கள் மாதிரி அலைய வேண்டியது தான். இல்லை, அதான் சொல்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது, இருந்தால் மீறப்படும்னு டயலாக்லாம் பேசிட்டு இன்றைக்கி கடந்து போயிடுறாங்க. எதுவுமே பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதான் நான் கேட்குறேன், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அதிகமாகிட்டே வருது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸே உங்ககிட்ட கேஸ் கொடுத்துருக்கதா இருக்கட்டும், அந்த மாதிரி கேஸ் பற்றி? இல்லை, கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மேடம் எனக்கு ஒரு கேஸ் கொடுக்கணும், என்ன மேரேஜ் ரிலேட்டடாக அப்படின்னாங்க.
ப்ரீ மேட்ரிமோனியலா போஸ்ட் மேட்ரிமோனியல் நம்ம எப்போவுமே அதுதான் கேட்போம். அவங்க வந்து இல்லை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அதனால தான் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. அப்படியா, அப்போது உங்கள் பொண்ணுக்கு எதாவது அஃபேர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, அது பையனாக இருந்துட்டா பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, வேறு ஏதோ பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்குது. கல்யாணத்துக்கு வந்து அது என்ன கண்டிஷன் சொல்லுதோ அந்த கண்டிஷனுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் கடைசியில் வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஓப்பனாக இப்போ பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தயாராகிட்டாங்க. ஓப்பனாக வந்து அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி அது பையனை லவ் பண்ணிட்டா கூட பரவாயில்லைங்க, எனக்கு என்னமோ அது வேறு மாதிரி இருக்க மாதிரி தோணுது, நீங்கள் அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க மாப்பிள்ளை பார்த்து அவமானப்படுறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மானத்தையாவது காப்பாற்றிக்கலாம் இல்லையா, அந்த லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த பொண்ணு ஒன்று இப்படி இருக்குன்னா எதுவும் ஓப்பனாக சொல்லணும், எனக்கு பையன் பார்க்காதீங்கன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அது போடுற எல்லா கண்டிஷனும் ஓகே ஆனால் கூட எனக்கு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ அது ரொம்ப நொந்து போய் தான் அவங்க எங்கிட்ட வந்தாங்க. அப்போது நம்ம பார்க்கும்போது பார்த்தாக்க இதுக்கு வேற ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம ஃபைண்டிங்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணுறது, அவங்க இல்லை அவங்க அம்மாவுக்கு எப்படி டவுட் வந்துச்சு பொண்ணோட தான் ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்றது? தாய்க்கு தெரியாதாம்மா பொண்ணு தப்பு பண்ணா? தெரியும் தான் பட் ஆனால் இப்போ நார்மலாக இப்போ பொண்ணு பழகுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தாட் தான் வரும் எல்லாருக்குமே. ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. இல்லை நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். நான் உட்காந்துருக்கேன், அம்மான் உடனே வந்து பையன் வண்டியில் போயிருக்கான், பொண்ணு வந்து சேலத்தில் இருந்தா. நான் இப்போ உடனே ஃபோன் பண்ணி தம்பி எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, என்னம்மா என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா, இல்லை நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லைம்மா நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். சரி ஓகே வச்சுருப்பான்னு. ஆனால் அந்த நிமிஷம் என் பொண்ணு கீழே விழுந்திருக்கா. கீழே விழுந்து அவளை காலில் அடிபட்டிருக்குது. 4 நாள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவள் வந்து என்கிட்ட விளையாட்டாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்கிட்ட, உனக்கு உன் பையன் தாம்மா உனக்கு ஞாபகத்துக்கு வரும், நான் வரமாட்டேன் அப்படின்னா. எதுக்குமா இப்படி சொல்கிற அப்படின்னும்போது இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறா. நீ ஒரு நாள் வந்து தம்பிக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, வெளியிலலாம் போகலையே, வண்டியிலலாம் போகலையேன்னு கேட்டியல்ல அப்படின்னு. ஆமாம் கேட்டேன், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ நான் விழுந்துட்டேன், அதை நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், அப்போ வந்து என்னை கூப்பிட்றதுக்கு பதில் நீ தம்பியை கூப்பிட்ருக்க. ஸோ தாயினோட அடிமனசில் அது கண்டிப்பாக தெரியும். அது வந்து கண்டிப்பாக பொண்ணோட மூமெண்ட்ஸ் வச்சு ஒரு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பொண்ணு யாரு, இவங்க அஃபேர் வச்சிருந்த பொண்ணு? அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு. எத்தனை வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு? 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப் தான். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க. ஆமாம். இதே மாதிரி இன்னொன்று, அதாவது இது கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொன்று பண்ணியிருக்கேன் இதில். இதே மாதிரி அதாவது பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வராது, வந்துட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், அம்மா வீட்டில் இருந்துக்கும். அப்போ அந்த கேஸில் நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு அதாவது எப்படின்னா, இது ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு ஊருக்கு போகுது. ஊருக்கு போயிட்டு அந்த க்ஷணம் திரும்பி வந்து நான் இங்கே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிது. உடனே அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த நிமிஷம் அங்கேருந்து இங்கே வந்துடணும் அப்படிங்கும்போது தான் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டவுட் வந்து நம்மகிட்ட கொடுக்கும்போது, அது கூடவே படித்த ஒரு பொண்ணோடு அதுக்கு அஃபேர். அந்த பொண்ணு கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆமாம், இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் வந்து யாருன்னா வேற யாரும்லாம் கிடையாது, மொறப்பையன் தான். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எதையாவது சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போய்டுறது. அப்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, எதுக்குப்பா நீ சண்டை போட்டு, அவள் சண்டை போடுறதுனால நான் இங்கே வச்சுருக்கேன்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. பட் அதுக்கப்புறமா நம்ம வெவ்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் இந்த தொடர்பு இருந்திருக்கு. இப்போ அந்த முன்னாடி சொன்ன கேஸில் அந்த பொண்ணோட அம்மாக்கிட்ட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க மைண்ட் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எங்கிட்ட கேட்கும் போதே அவங்க அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. பட் அவங்கள வந்து நான் உண்மையிலே இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தர் தான் பொண்ணு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தது. ரொம்ப போல்டாக அதை வெளியில் சொல்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம் இல்லை, தான் மனசை வந்து கல்லாக்கிட்டு தான் அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க. ஒரு ரொம்ப அது கொடுமையான விஷயம். அது ஒரு தாயை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் தான் பொண்ணையே இப்படி கேட்குறனே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது.
இப்போ அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமான விஷயம் தான். பட் ஆப்போசிட்ல இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நாங்க எல்லாரும் மாதிரி இல்லாம நாங்களும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கோம், தனித்துவமா இருக்கோம். அதுவும் இல்லாம ப்ரைடு வாக்லாம் வேற இப்ப நடக்குது, சென்னையிலே நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்று இவங்களே விட்டுருங்க. ஒரு நார்மல் கப்புள்ஸ் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்த பிறந்திருந்தா அவங்க அது அது விதமே வேற. பொண்ணு வந்து மாசமான உடனேயே வந்து அவங்க தாத்தா பாட்டி வருவாங்க, இந்த தாத்தா பாட்டி வருவாங்க, அத்தை மாமா வந்து பார்ப்பாங்க. அப்புறம் 5ஆம் மாதம் பூ முடிப்பாங்க, 7ஆம் மாதம் என்னது சீமந்தமா, அப்புறம் வளைகாப்பு, இதெல்லாம் ஒரே ஒரு ஒரு கெட் டுகெதர், ஒரு குதூகலமாக இருக்கும் அந்த குடும்பம். நீங்கள் ஒரு தனி மனிதனா 2 பேரும் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? நம்மளே 2 பேரும் ஒரு நாள் பூரா வச்சு சண்டை போட்டுருவோம். ஐயோ கடவுளே, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வரும், அது வந்து ஒரு சண்டையில் போய் முடியும். பட் இவங்க 2 பேருமே வந்து ஒரு இது வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இவங்க வர விட மாட்டேன்ற, ஏன்னா இவங்க இருக்கிறது இவங்களுக்கே தப்புன்னு தெரியும், அதனால தான் யாரையுமே அவங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்போது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்க பிரிந்து வந்து வேற திருமணம் பண்ணிக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலைமை என்னென்னா, ஒரு பிடிமானம்ங்கிறது ஒரு லைஃபுக்கு தேவை. அந்த பிடிமானம்ங்கிறது எங்கேருந்து வருது? இவங்களுடைய குழந்தை மூலமாக தான் வருது. அந்த ஒரு குழந்தையே இல்லாமல் இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அது தெர் ஆர் சம் கேரக்டர்ஸ் கல்யாணமே பண்ணாமல் ஒரு ஆண் தனியாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தனியாக இருந்து தனியாக அப்படியே அவங்க இறக்குறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து தனியாகவே இருப்பாங்க. நாட் ஹீ டசன் ஹேவ் அவங்க செக்ஸோடைய கூட அவங்க ஒரு கான்டாக்டில் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அப்படியே போயிடுவாங்க. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய லெஸ்பியனோ கேயோ அந்த மாதிரி போயிடுவாங்க. குடும்ப சூழலுக்குள்ளே இருக்கணும்னு ஒரு மனசு பிரியப்பட்டுரும், நம்ம செய்கிறது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து திரும்பியும் நம்மளை மாதிரி நம்மளுடைய சர்க்கிளுக்குள்ளே வர்றதுக்கு பிரியப்பட்டு வந்துடுவாங்க. இருக்காது. எனக்கு நல்லா இருந்து கல்யாணம் பண்ணியே லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ இதில் எப்படி வரும்? ஒரு ஒரு பிடிமானமே இல்லாத வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இது நிறைய அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு அவேர்னஸ் பார்க்குறவங்களுக்கு இது என்ன மாதிரி விஷயம் அப்படின்றதே புரியாமல் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். ஸ்னேகா மேம் அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் போட்டாங்கல்ல, அது மாதிரி கலர் வரணும், டிசைன் வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. தங்க கலர், ஆன்டிக் கலர்லேயே ஒரு பயங்கர ஆன்டிக் கலர். இந்த சாரீ கட்டினா அப்படியே ஒல்லியா அழகாக தெரியும். இது வந்து நயன்தாரா மேம் சாரீ தான், பட் இட் இஸ் லைக் வெரி ஓல்டு. ஒரு ஆட் ஷூட்டில் போட்டிருப்பாங்க. அந்த சாரீ இப்போ ட்ரெண்டிங். நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. லைக் வார்ம் சில்க், கட்டான் சில்க், செட்டிநாடு காட்டன், ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ், கேஷுவல் வேர்க்கெலாம் வந்து நிறைய வச்சுருக்கோம் எங்ககிட்ட. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லிட்ரலி ஒரு 500, 650லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு ஹேண்ட்லூம் டிஷ்யூ ப்ரைடல் ஒரு சில்க் சாரிலேருந்து அப்படியே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் பாயிண்ட். இதோட ப்ரைஸ் வந்து லிட்ரலி ப்ளூவும் தெரியும், க்ரீனும் தெரியும். இது வந்து எங்கள் ப்ரொடக்ஷன், எங்களோட லூமில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 புடவை வர மாதிரி ரெடி பண்ணுறோம். எங்கள் பொட்டிக்கில் வந்து வீக்லி 1 கலெக்ஷன் கண்டினியூஸாக வரும். கிட்டத்தட்ட 399 ப்ரைஸிங்லேருந்து கலெக்ஷன்ஸை வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வர முடியும். ஸோ எங்ககிட்ட இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் அண்ட் டிசைன்ஸ் வந்து 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ டிசைன்ஸ். ஒரு நாளைக்கு நான் 2 டிசைன் லான்ச் பண்ணுவேன். ஒரு சாரியும் அவ்வளோ ரசித்து என் மக்களுக்காக நான் கொண்டு வருவேன். எவ்ரி சிங்கிள் டே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வாங்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சாப்பில் இருக்கணும். அதே சமயம் ஸோ கடல் அளவுக்கு நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்பெஷலி சாரி அண்ட் ப்ளவுஸில். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste the Daily.